வணக்கம். ஆல் இன் மன்சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருச்சாழல், அதாவது 12ஆம் பாடல் திருவாசகத்தில் இந்த பாடல் இருக்குங்க. அந்த பாடலை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். இது நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பிரதோஷம் அன்னைக்கு பாடின பாடல். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவாக போட்டு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட இந்த திருச்சாழல் அப்படின்ற பாடல் திருவாசகம் மாணிக்க வாசகர் இயற்றியிருக்கிறார். இப்போ இந்த பாடல் திருச்சாழல் அப்படின்னா, சாழல் அப்படின்னா இரண்டு பெண்களுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கின்ற உரையாடல் பாடலே அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு பெண் சிவபெருமானை நோக்கி கேள்விகளை கேட்கிறார். அதற்கு மற்றும் அந்த பெண் ஏளனமா பேசி சிவபெருமானுடைய தோற்றத்தையும் மற்றும் அவரை பற்றி கேள்விகளை அந்த பெண்ணிடம் கேட்கிறார். அதற்கு இன்னொரு பெண் பதில் கொடுக்கிறார். அதாவது சிவபெருமானுடைய அனைத்து, அதாவது தோற்றம் எல்லாவற்றுக்குமே பதில் கொடுக்கிறார். அதனால இந்த இரண்டு பேருக்கும் உள்ள உரையாடல் தான் இந்த திருச்சாழல் அப்படின்ற பாடல் வரிகள் விளக்குகிறது. அருமையா இருக்குங்க. இதோடைய அர்த்தம் பார்த்தோம்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பாடல் 20 பாடல் இருக்கு. இதுல ஒவ்வொரு பாடலுக்கும் இரண்டு பெண்கள் உரையாடல். அவர்கள் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் பதில் சொல்றாங்க. அது நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க.
அதாவது இந்த திருச்சாழல்ல பார்த்தோம்னா முதல் பாடல்ல பூசுவதும் வெந்நீர், பூணுவதும் புங்கரவம் அப்படின்னு இந்த பாடல்ல வந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருவாசகம் புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெண் என்ன கேட்கிறார் என்றால், சிவபெருமான் வந்து கழுத்தில் பாம்பை வந்து மாலையாக அணிகிறார். சிவபெருமான் உடல் முழுவதும் விபூதியை பூசி கொண்டிருக்கிறார். மற்றும் சிவபெருமான் வாயினால் வந்து வேதங்களை ஓதுகிறார். அதாவது சிவபெருமான் வேதங்களை பேசுகிறார் இல்லையா? இது எப்படி அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறாராம். அதற்கு பதில் உரையாடலா அடுத்த பெண் என்ன கூறுகிறார்னா, சிவபெருமான் வந்து எல்லா உயிர்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை துன்பங்களை போக்குகிறவர். அவர் வந்து உலகத்துக்கே வந்து தலைவராக திகழ்கிறார். மற்றும் உயிர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது இயல்புதானே அப்படின்னு மற்றொரு பெண் வந்து பதில் கூறுகிறார். மற்றும் சிவபெருமான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் காப்பது மற்றும் அவர்களை ஆட்கொள்வது கருணை இயல்பே என்று கூறுகிறார்.
இப்போ உங்களுக்கு முதல் பாடலின் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பெண் கேள்வி கேட்கிறாங்க, மறு பெண் அதற்கு பதில் கூறுகிறார். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. திருச்சாழல் பாடல் அற்புதம் அற்புதம் இல்லையா? நம்ம பாட பாட என்ன ஆகும்னா நமக்கு பக்தி பெருகுங்க. அதனால அர்த்தம் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது பாடலின் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இரண்டாவது வரிகள் என்ன கூறுகிறது என்றால், திருமால் என்ன செய்தாராம், அவர் பன்றியாக உருவெடுத்து அவர் பூமியை குடைந்தாராம். பெருமாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. மற்றும் பிரம்மா என்ன செய்தாராம், அன்னப்பறவையாக காட்சி அளித்து அவர் அடியையும் முடியையும் காண்பதற்கு முயற்சி செய்தாராம். அப்பவும் தோல்வி அடைந்தார்களாம். ஏன் தோல்வி அடைந்தார் அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறார். அதற்கு மறு பெண் பதில கூறுகிறார், இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்தவர், அவர் எல்லையற்றவர், அவருடைய அடியையும் காண முடியாது, முடியையும் காண முடியாது. சிவபெருமான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர். மற்றும் ஆணவம், செருக்கு இதெல்லாம் இருக்கின்றவர்களுக்கு அவரை ஒருபோதும் காண முடியாது அப்படின்னு இன்னொரு பெண் பதில் கூறுகிறார். எப்படி அற்புதம் பாருங்க. இரண்டாவது பாடல் வரிகள் கூறுகிறது, அதாவது அகந்தையும் ஆணவமும் இருக்கின்றவர்களுக்கு இறைவனை ஒருபோதுமே காண முடியாது அப்படின்னு மற்றொரு பெண் பதில் கூறுகிறார். மூன்றாவது பாடலின் கேள்வியும் பதிலும் அடுத்த வீடியோவில் கொண்டே இருக்கிறதுங்க. ஏன்னா நமக்கு நேரமின்மையால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. திருச்சாழல் பாடல் பாடிப்பாங்க, ஆனால் அர்த்தம் என்னன்னு தெரியாமல் பாடுவாங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் திருவாசகம் திருச்சாழல் அப்படின்னு இருக்கானே தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர். அதனால் தெரியாதவங்களுக்கு இது அவர்களுக்கு போய் பலனடையும் இல்லையா? அதன் மூலம் நமக்கு தானாகவே பலன் சேரும். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் இல்லையா? அந்த நோக்கம் தாங்க. எப்பவுமே நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் திருவாசகம் புக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கிக்கலாம், எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது. நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடுறோங்க பிரதோஷம் அன்னைக்கு. நீங்களும் உங்கள் ஊரில் கூட்டு பிரார்த்தனையாக இந்த திருவாசக பாடலை பாடலாம். அப்படின்லாம் வீட்டில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாடலாங்க. இதனுடைய அர்த்தம் நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம், ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிட்டே வரோம். திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்முடைய வீடியோஸ் கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.